ஹலோ தோழிகளே, வெல்கம் டு ஆதிருத்ரா சேனல். இன்னைக்கு நான் என்ன சமையல் செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் தான். வாழைத்தண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. ஆனால் அது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்தால் ரொம்ப தப்பு கிடையாது. நம்மளுக்கு அது நன்மையை மட்டும் தான் செய்யும். இன்னைக்கு அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு செவ்வாழைத்தண்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம யார் மேக்ஸிமம் எல்லாருமே நாட்டு வாழைத்தண்டு தான் எடுப்பாங்க. எங்கள் ஏரியாவில் செவ்வாழை கொஞ்சம் நிறைய கிடைக்குங்கிறதுனால நான் செவ்வாழைத்தண்டு தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நன்மைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டில் அது சிறுநீரக பாதையில் உள்ள அசடுகளெல்லாம் தூய்மைப்படுத்தும். அப்புறம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல மருந்து. அப்புறம் நெஞ்செரிச்சல் இருந்தாலும் அது சரி பண்ணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை இது சூப்பராக போக்கும். ஏன்னா அதில் நார்ச்சத்து அதிகங்கிறதுனால சிறுநீரக கல்லாம் இருக்கிறவங்க இதை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா எடுத்துக்கோங்க. சாப்பாட்டில் நல்லது தான். எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். இது சிம்பிள் தான், எல்லாத்துக்குமே தெரியும். நானும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதுக்கு பாசிப்பருப்பு அல்லது கடலைப்பருப்பு எடுக்கலாம். நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் போட்டு அப்புறம் தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சிருக்கேன். வாழைத்தண்டை நம்ம நீத்தண்ணி நம்ம சொல்லுவோம்ல, ஒன்று நம்ம மோரில் இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சோறுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் இதை போட்டு கழுவலாம். கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, நமக்கு வத்தல் எல்லாத்தையும் கிள்ளி போட்டுட்டு நம்ம பாசிப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதில் நான் வேக வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு எல்லாரையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைத்தண்டை போட்டு நல்லா நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இதில் அதிகமாக சேர்க்காதீங்க. லைட்டாக உப்பை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா சாறு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு இந்த மாதிரி தண்ணி காய்கள் எல்லாமே உப்பை அதிகமாக உரியும், நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் டக்குன்னு வெளியே கக்கும். அப்புறம் உப்பு ரொம்ப கரிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைக்கு ஏற்றாப்புல வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் சீரகத்தோட வத்தலை அரைச்சி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் தேங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சீரகம் போட்டு நல்ல ஒரு கிண்டி பரட்டி விடுங்க. செம்மையாக இருக்குங்க வாழைத்தண்டு பொரியல். புளிக்குழம்புனாலும் சரி, புளிக்குழம்புக்கு தான் நாங்கள் எப்போவுமே வாழைத்தண்டு பொரியல் வைப்போம். ஏன்னா சாம்பாருக்கு அந்த அளவுக்கு எடுக்குமா எங்களுக்கு தெரியாது. நான் புளிக்குழம்புக்கு தான் நான் எப்போவுமே வைப்பேன். எனக்கு புளிக்குழம்புக்கு தான் நாங்கள் வாழைத்தண்டு பொரியல் நான் வச்சு சாப்பிட்றேன். செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.